வணக்கம், நான் உங்கள் சிஏ ManianGopi. இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம வந்து சிஏ உடைய நியூ ஸ்கீம் ப்ரொபோஸ்டு ஸ்கீம்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி அனௌன்ஸ் பண்ணும்போது 1 year முன்னாடி நம்ம ஒரு வீடியோவில் வந்து எல்லாத்தையும் சொல்லியிருந்தோம். இப்போ அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சிஏ வந்து இனிமேல் எந்த மாதிரி மாறப்போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ சிஏ படிக்கிறவங்க இல்லை படிக்கணும் ஆசைப்படுறவங்க அவங்களுக்கு வந்து சிஏ எந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் மாறுதுங்கிறத பற்றி டீட்டெயில் வீடியோ சொல்லிடலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோட நோக்கம். ஸோ முதல்ல என்ன பண்ணுறேன்னா மேஜர் சேஞ்சஸ் பற்றி மட்டும் சொல்கிறேன். ஸோ எக்ஸிஸ்டிங்காக சிஏ பற்றி தெரிஞ்சவங்களுக்கு இந்த மேஜர் சேஞ்சஸ் மட்டும் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து அந்த ஃபுல் ப்ராசஸை வந்து திரும்பி என்னோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். புதுசாக இருக்கிற ஸ்கீம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ முதல் மேஜர் சேஞ்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆர்டிகல்ஷிப் அப்படிங்கிறது ப்ராக்டிக்கல் ட்ரைனிங். ஒரு எக்ஸிஸ்டிங் ஆடிட்டர் ஃபர்ம் கிட்ட நம்ம வந்து ஜூனியராக ஜாயின் பண்ணி வேலையை கற்றுக்கிட்டே சைடில் வந்து எக்ஸாம் எழுதுகிற அந்த ஆர்டிகல்ஷிப் பீரியடுங்கிறது வந்து 3 years இருந்துச்சு. இப்போ வந்து 2 years மாற்றிட்டேன். இதான் ஃபஸ்ட்டு சேஞ்சு. செகண்ட் சேஞ்ச் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா இன்டர், அதாவது செகண்ட் லெவல் எக்ஸாம் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து ஆர்டிகல்ஷிப் சேர முடியும் அப்படிங்கிற ஒரு ரூல் கொண்டு வந்துருக்காங்க. முன்னாடி வந்து டைரக்ட் என்ட்ரி ஸ்கீம் எப்படி இருந்துச்சுன்னா டிகிரி இருந்தாலும் நீங்கள் நேரடியாக ஆர்டிகல்ஷிப் சேரலாங்கிறது. இப்போ அந்த கான்செப்ட்லாம் கேன்சல் பண்ணிட்டு டைரக்ட் என்ட்ரி ஸ்கீம் இருக்குது. ஆனால் டேரெக்டாக ஆர்டிகல்ஷிப் சேர முடியாது. யாருமே டேரெக்டாக ஆர்டிகல்ஷிப் சேர முடியாது. யாராக இருந்தாலுமே 2 குரூப் ஃபுல்லாக கிளியர் பண்ணால் மட்டும் தான் ஆர்டிகல்ஷிப் சேர முடியும் அப்படிங்கிற கொண்டு வந்துருக்காங்க. அது வந்து 2வது மேஜர் சேஞ்சு. 3வது சேஞ்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஃபைனல் எழுதணும்னு சொன்னால் ஆர்டிகல்ஷிப் பீரியடுக்குள்ளேயே வந்து ஃபைனல் எழுதுகிற ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. லாஸ்ட் 6 months ஆஃப் தி ஆர்டிகல்ஷிப் பீரியட் நீங்கள் ஃபைனல் எழுதலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருந்துச்சு. இப்போ அதை கேன்சல் பண்ணிவிட்டு ஆர்டிகல்ஷிப்பை கம்ப்ளீட்டாக முடிச்ச பின்னாடி 2 years ஆர்டிகல்ஷிப்பை ஃபுல்லாக முடிச்ச வரமா கடைசியில் தான் ஃபைனல் எக்ஸாம் எழுத முடியும் அப்படிங்கிற கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த 3 வந்து மேஜர் சேஞ்சஸ். அப்புறம் அஃப்கோர்ஸ் சப்ஜெக்ட்ஸ் கொஞ்சம் சிலபஸ் கொஞ்சம் மாற்றிருக்காங்க. அப்புறம் வந்து இன்டர்னலாக நீங்கள் மாடியூல் சொல்லிட்டு ஆர்டிகல்ஷிப் பீரியட்லேயே எக்ஸாம் எழுதணுன்றது கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. பட் பேசிக்காக என்னன்னு கேட்டிங்கன்னா இன்டர் பாஸ் பண்ணவங்க மட்டும்தான் ஆர்டிகல்ஷிப் சேர முடியும். அந்த ஆர்டிகல்ஷிப் வந்து 2 years ஆயிடுச்சு. அந்த ஆர்டிகல்ஷிப்புக்குள்ள எக்ஸாம் லீவுங்கிற கான்செப்டே கிடையாது. பொதுவாக என்ன இருக்குன்னா சிஏ படிக்கிற பசங்க ஆர்டிகல்ஷிப் இருக்கிற பசங்க எக்ஸாம் லீவ் எடுப்பாங்க. இனிமேல் இந்த ஸ்கீமில் வந்து எக்ஸாம் லீவுங்கிற கான்செப்ட் இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா இன்டர் முடிச்சுட்டு தான் ஆர்டிகல்ஸ்குள்ளே வர போகிறாங்க. ஆர்டிகல்ஷிப் முடிச்சுட்டு வெளியே போனதுக்கப்புறம் தான் வந்து ஃபைனல் எக்ஸாம் எழுத போகிறாங்க. ஸோ எக்ஸாம் லீவுக்கான தேவையே இருக்காது. ஸோ இது வந்து மேஜர் சேஞ்சஸ். அப்போது எப்படி தான் கோர்ஸ்குள்ளே போகலாம் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரக்சரை சொல்கிறேன். ஸோ இப்போ 10th முடித்த உடனே சிஏக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா 12th முடிச்சுட்டு டிகிரி முடிச்சுட்டு அப்புறம் கடைசியில் வந்து சிஏ பற்றி கேள்விப்பட்டு முடிவு பண்ணுறாங்க. ஸோ தயவுசெய்து யாராவது சிஏ படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா கூட நீங்கள் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். 10ஆம் கிளாஸ் முடித்த உடனே சிஏக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ 10th முடிச்சு சிஏ ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் புக்ஸ்லாம் வாங்கி பசங்க வந்து 11th 12th படிக்க வச்சுக்கலாம். ஏன்னா நீட்டு ஐஐடிலாம் என்ன பண்ணால் சின்ன வயசுலேருந்து படிக்க ஆரம்பிச்சாங்க. பட் சிஏ பற்றி விவரம் தெரியாதனால லேட்டாக தான் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சீக்கிரம் ஆரம்பிச்சா பெட்டர் தான். ஸோ 10th முடிச்சுன்னா ரெஜிஸ்டர் பண்ணிட்டு புக்ஸ் வாங்கி படிக்க ஆரம்பிச்சிடலாம். 12th எக்ஸாம் எழுதின உடனே நீங்கள் என்ன பண்ணலாம்னா எக்ஸாமுக்கு அப்ளை ஆகிக்கலாம். ஆனால் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறது சிஏ எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் 4 months முன்னாடி அப்ளை பண்ணுங்கிறாங்க. ஸோ நீங்கள் சிஏ எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுன்ற ஒன்று இருக்குது, கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறது. ஸோ அந்த கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறது எப்போன்னு கேட்டிங்கன்னா 10th முடிச்சே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 months டைம் முடிஞ்சிடும். ஸோ கடைசிக்கு எப்போ தான் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா 12th படிச்சுட்டு இருக்கும்போது அட்லீஸ்ட் ஜூன் மாதம் வந்து ஃபஸ்ட் எக்ஸாம் வரப்போகுதுன்னா ஒரு ஜனவரி மாதமே நீங்கள் வந்து சிஏல என்ரோல் பண்ணிங்கன்னா தான் 12th எக்ஸாம் முடிச்ச உடனே சிஏ எக்ஸாம் கொடுக்க முடியும். ஸோ 4 months வெயிட்டிங் பீரியட் இருக்கும். ரெஜிஸ்டர் பண்ணி 4 months வந்து எக்ஸாம் எழுத முடியும். நான் நேற்று ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் எக்ஸாம் எழுத முடியாது. 4 months வெயிட்டிங் பீரியட் இருக்கும். ஸோ 10th கூட ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு 12th எக்ஸாம் முடித்த உடனே என்ன பண்ணலான்னு சொன்னால் ஃபவுண்டேஷன் எக்ஸாம் எழுதலாம். அந்த ஃபவுண்டேஷன் எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒரு விதிவிலக்கு யாருக்குன்னு கேட்டிங்கன்னா டைரக்ட் என்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எனக்கு இந்த ஃபவுண்டேஷன் எக்ஸாம் எழுத வேண்டாம்னு நினச்சாங்கன்னா என்ன பண்ணலாம்னா டிகிரி வச்சிருக்கணும். ஸோ டிகிரி வச்சிருக்கிறவங்க என்ன பண்ணலாம்னு சொன்னால் ஃபவுண்டேஷனை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம். அது யாருன்னு கேட்டிங்கன்னா இதே பேக்ரவுண்டில் இந்த காமர்ஸ் அக்கௌண்ட்ஸ் பேக்ரவுண்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து 55% மார்க்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க எலிஜிபிள் இந்த ஃபவுண்டேஷனை வந்து ஸ்கிப் பண்ணுறதுக்கு. மற்ற ஸ்ட்ரீம் கம்ப்யூட்டர் சயின்ஸு இல்லாட்டி சயின்ஸ் படிக்கிறவங்களுக்குலாம் வந்து ஹிஸ்ட்ரி வேறு அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ் தவிர பாக்கி இருக்கிற ஸ்ட்ரீம்லலாம் வந்து டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் 60% மார்க் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் டேரெக்டாக ஃபவுண்டேஷனை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த லெவலுக்கு போயிடலாம் அப்படின்னா. இப்போ இந்த ஸ்கிப் பண்ணுறவங்க எப்போ ரெஜிஸ்டர் பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா எப்படி வந்து 10th முடிச்சவங்க ஃபவுண்டேஷன் எக்ஸாமுக்கு ஃபவுண்டேஷன் கோர்ஸுக்கு ரெஜிஸ்டர் பண்ணலாமோ அதே மாதிரி இன்டருக்கு எப்போ ரெஜிஸ்டர் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா டிகிரியோட 3rd year இருக்கும்போது ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாங்கிறாங்க. ஸோ டிகிரி 3rd year பண்ணும்போது நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ டிகிரி முடிச்சிருக்கணும் இல்லாட்டி ஃபவுண்டேஷன் முடிச்சிருக்கணும். இந்த 2ல் ஏதாச்சும் ஒன்று முடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இன்டர்மீடியேட் எக்ஸாம் வந்து அப்பியர் ஆகலாம். அது எவ்வளோ நாள் கிடைச்சிருக்குன்னா 8 மாதம் ஸ்டடி பீரியட். ஃபவுண்டேஷன் 4 months ஸ்டடி பீரியட் மாதிரி இன்டருக்கு வந்து 8 months ஸ்டடி பீரியட். அந்த 8 months ஸ்டடி பீரியட் முடிச்ச உடனே நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொன்னால் இன்டர்மீடியேட் எக்ஸாம் வந்து எழுதலாம். இன்டர்மீடியேட் எக்ஸாமில் 2 குரூப்பாக இருக்குது. அந்த 2 குரூப்பையுமே பாஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் அடுத்த லெவல் போக முடியும். ஸோ 2 குரூப் பாஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் கம்யூனிகேஷன் சாஃப்ட் ஸ்கில்ஸ் அப்படின்னு ஒரு கோர்ஸ் ICAI அப்படின்னு ஒரு கோர்ஸ் வச்சுருக்காங்க. அந்த கோர்ஸையும் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் ஸோ என்னென்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிங்கன்னா ஒன்று இந்த ஃபவுண்டேஷன் முடிச்சிருக்கணும் இல்லாட்டி டிகிரி முடிச்சிருக்கணும். அதுக்கு அடுத்த லெவல் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்டர்மீடியேட்டில் 2 குரூப் பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறமா இந்த ICITS கோர்ஸ் இந்த கோர்ஸை இதெல்லாம் முடிச்சிருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஃபைனல் ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க.
இல்லை எனக்கு ஃபைனல் வேணாம்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஆர்டிகிள்ஷிப் போய்கிட்டு ஆர்டிகிள்ஷிப்பையும் முடிச்சதுக்கப்புறமா பேச்சுலர் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அசோசியேட் அப்படின்னு ஒரு கோர்ஸ், ஒரு டிகிரி தராங்க. அதாவது சிஏ பாதி மட்டும் பண்ணுறவங்களுக்கு ஒரு டிகிரி வேணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா பிஏஏ அப்படின்னு ஒரு டிகிரி கொடுக்குறாங்க. அந்த டிகிரிக்கு அப்ளை பண்ணி போய்க்கலாம். சிஏ பண்ணுறவங்க என்ன பண்ணலாம்னா ஃபைனல் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஆர்டிகல்ஷிப் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சு ஆர்டிகல் ரெஜிஸ்டர் பண்ணி 2 years கம்ப்ளீட் ஆர்டிகல்ஷிப். அதுக்குள்ளே எதுவுமே அவங்க வச்சுக்கல. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சில மாடியூல்ஸ் மாதிரி கொடுத்து இன்டர்னலாக நீங்கள் படித்து இன்டர்னல் டெஸ்ட் மாதிரி எழுதிக்கலாம் அப்படிங்கிறாங்க. எக்ஸ்டர்னல் டெஸ்ட் கிடையாது. ஸோ அதை முடிச்சப்பறம் ஆர்டிகல்ஷிப்பு முடிஞ்ச பின்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபைனல் எக்ஸாம் கொடுக்கணும். அந்த ஃபைனல் எக்ஸாம் நீங்கள் வந்து பாஸ் பண்ண பின்னாடி ஃபைனல் எக்ஸாமுக்கு முன்னாடி என்ன பண்ணி இன்னொரு அட்வான்ஸ்ட் ICITS ஒன்று பண்ணணும். எப்படி இன்டருக்கு வந்து நீங்கள் ஆர்டிகல்ஷிப் சேர்றதுக்கு முன்னாடி இன்டர் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி அந்த ICITS முடிக்கிறீங்களா, அது மாதிரி ஃபைனல் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி அட்வான்ஸ் ICITS பண்ணுறீங்க. அதுவும் முடிச்ச பின்னாடி நீங்கள் வந்து எக்ஸாம் அப்பியர் ஆகிட்டு எக்ஸாமில் பாஸ் பண்ண உடனே CA ஆகிடலாம். இவங்க ப்ரொபோஸ்ட் ஸ்கீமில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னால், நீங்கள் CA ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன போக போகிறீங்க, இண்டஸ்ட்ரியில் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போக போகிறீங்கன்னா அப்படியே நீங்கள் நேரடியாக வேலைக்கு போய்க்கலாம். ஒரு வேலை ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்கன்னா இன்னொரு 1 வருஷம் ஆர்டிகல்ஷிப். CA ஆனதுக்கு அப்புறமா ஆஃப்டர் பிகமிங் CA நீங்கள் 1 வருஷம் ஆர்டிகல்ஷிப் மாதிரி பண்ணிவிட்டு, ஆர்டிகல்ஷிப் கிடையாது பேர், அது வந்து ஒரு அசோசியேட்டாக நீங்கள் ஒரு சார்ட் அக்கௌண்ட் கீழே வந்து வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து COP வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. அதை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுக்கல. சிலபஸ் பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமா இந்த டியூ டேட்ஸ், கட் ஆஃப் டேட்ஸ் இருக்கு இல்லையா, எப்போ வந்து இப்போ எக்ஸிஸ்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் எப்போ எக்ஸாம் எழுதுறோ அதை பற்றிலாம் ஒரு டீட்டெயிலில் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி ஒரு செப்பரேட் வீடியோவில் போகிறேன். இது வந்து பியூர்லி CAவோட கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் மட்டும் இதை பற்றி சொல்லலாம் அப்படிங்கிற அந்த வீடியோ நோக்கம். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்ம சேனல் இதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வரீங்கன்னு சொன்னால் நம்ம சேனலில் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னால் ஃபினான்ஸ் ரிலேட்டட், டேக்ஸ், மணி ரிலேட்டட் விஷயங்கள்லாம் போட்டே இருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன்.